அன்புள்ள முன்ன உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ஸ்அப்பில் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேலரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்லேயும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி எஃப்எம் வாட்ஸ்அப்லேயும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த எஃப்எம் வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மொபைல் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்பு ஓப்பன் பண்ணிடுச்சு. இதில் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் நீங்கள் எப்படி அனுப்புவீங்களோ அதே மாதிரி யாருக்கு அமௌண்ட் அனுப்பணுமோ அவங்களோட பேரை போட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேர் ஓப்பன் பண்ணியாச்சு. இவங்களுக்கு தான் இப்போது நாம் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் சிம்பிள் இருக்குல்ல, நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் அனுப்புவீங்களா, அந்த அட்டாச்மெண்ட் சிம்பிள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். நான் பேசிக்காக இப்போதைக்கு சிம்பிளாக 10 ரூபா அனுப்புகிறேன். 10 ரூபான்னு போட்டாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஏ நோட்டுன்னு இருக்குது. அது நீங்கள் என்ன ரீசனுக்காக அனுப்புகிறீங்களோ அதை சும்மா டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணாமல் கூட விடலாம். நான் டெஸ்ட் அமௌண்ட்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சு. இப்போது மெசேஜை சென்ட் பண்ணுற மாதிரி இப்போ அமௌண்ட்டை சென்ட் பண்ணலாம். அந்த சென்ட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது ஒரு பின்னை செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின்னை இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த பின்னு செட் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பிளாக் கலரில் தான் வரும். அது எந்த யூபிஐ ஆப்பாக இருந்தாலும் அப்படி தான் வரும். இப்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ன்னு வருது, அதாவது ப்ராசஸிங் அப்புடின்னு வருது. அவங்களுக்கு அமௌண்ட்டு சென்ட் ஆன உடனே இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வரும், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்னு வரும். பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை டெபிட் பண்ணிப்பாங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு ஏறுமோ அந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்னு வருது. அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்கோங்க, அவங்க அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். இந்த வாட்ஸ்அப்புக்கு தான் நம்ம டெஸ்ட் அமௌண்ட் இப்போ 10 ரூபா அனுப்பிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அந்த நேம், வாட்ஸ்அப்பில் இருக்க நேம் வந்துடும். டெஸ்ட் அமௌண்ட்னு பேரும் வந்துடுச்சு. அமௌண்ட்டும் 10 ரூபாங்கிறத காட்டுது. கம்ப்ளீட்னு வருது. நம்ம அங்கே அனுப்பி விட்டது இந்த வாட்ஸ்அப்புக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அதனால தான் க்ரீன் கலரில் கம்ப்ளீட்னு வருது. இது நீங்கள் அமௌண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த யூபிஐ பின்னு செட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.